ரொம்ப காலத்துக்கு பிறகு திருவாரூரில் பார்த்தேன். வரதராஜி என்ன அடே நீ செம்மோடி வேலா, எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்தேன்னா, வா நம்ம வீட்டில் போய் ஒரு காப்பி குடிச்சிட்டு போகலான்னு. அதுதான் நான் செஞ்ச தப்பு. அவன் நல்லவன் இல்லைன்னு எனக்கு தெரியும், மாறி இருப்பான் போல காலத்தில்னு நினச்சிக்கிட்டு சரி வான்னேன். வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன். என் மனைவி காப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க. குடித்தான். இவங்க யாருன்னு கேட்டான். என் மனைவிப்பா அப்படின்னு. அன்னைக்கு தஞ்சாவூரில் பார்த்தோமே அது யாருன்னா, அவன் போயிட்டான். அதை சரி பண்ண 15 நாள் ஆச்சு. இப்போ என்னன்னா அவன் புத்தி அது வந்த இடத்துல ஏதாவது ஒரு அவன் முத்திரை வச்சுட்டு போகணும்ல, வந்ததுக்கு ஒரு அடையாளம் வைக்கணுமா இல்லையா, அதுமாரி வைப்பான். நம்ம சில இடத்துல போகிறோம். இந்த ஒரு கடைக்கு போனேன், அவர் நகை கடை. வீடுகளில் பெண்களுக்கு உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நகையை மாற்றுறது கொள்வது இந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க. எனக்கு அது பிடிக்காது தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு பிடிக்குது. இந்த மோதிரம் பாருங்கள், யாராவது இந்த மாதிரி போட்டிருக்காங்களான்னு கேட்டாங்க. நான் எல்லாரையும் போய் பார்க்க முடியுமா மோதிரம் என்ன போட்டிருக்காங்கன்னு? அந்த எய்த் அவுட்டில் இருக்க அந்த கௌசல்யாவை பார்த்தீங்களான்னு. பார்த்தேனாலும் தப்பு தான், பார்க்கலைனாலும் தப்பு தான். இது கூட பார்க்கலையான்னு கேட்பேன். பார்த்தேன்னா இதே வேலை தானான்னு கேட்பேன். நான் என்ன பண்ணுறது, என்ன எனக்கு தெரியலப்பா, சொல்லு என்ன விஷயம்னு. இது மாதிரி மோதிரம் யாருமே இப்போ போடுறது இல்லைங்க, எல்லாம் புது மாடல் வந்துட்டுது. நீங்கள் ஒன்றும் எனக்கு செலவு பண்ண வேண்டாம். இது 1 பவுனு, இது அப்படியே கொடுத்துட்டு 1 பவுனில் வாங்கிட்டு வாங்க. இதில் என்ன வேறு மாடல் தானே வாங்க போகிறீங்க? இதை கேட்குற போது நமக்கு அதில் செலவு இல்லைன்னு தானே நினைக்கிறோம். ஒன்றும் இல்லை, 1 பவுனு, அதே 1 பவுனில் வாங்கிட்டு வர போகிறோம், வேறு மாடல் வாங்கிட்டு வர போகிறோம். இதை கொடுக்க வேண்டியது, அதை வாங்கிட்டு வர வேண்டியது. எனக்கு ரொம்ப பழக்கமானவர். நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி. நான் எப்பவும் போனால் அவர் கடையில் தான் உட்காந்து பேசுவேன். நகை கடை வச்சுருக்காரு. அவர்கிட்ட தான் நான் எதுவும் வாங்கிறது கொடுக்குறதெல்லாம் போவேன். அப்போ நான் அவர்கிட்ட போய் இந்த மோதிரத்தை கொடுத்தேன். என்ன மோதிரம் கொண்டு வந்துருக்கீங்கன்னாரு. இல்லை இதை எடுத்துங்க, 1 பவுனில் வேற கொடுங்க அப்படின்னு. அதை எடுத்து அவர் என்ன பண்ணார், ஒரு கல் வச்சுருப்பார், இந்த பெருசு ஒரு கல், அதில் வறுக்குன்னு தேய்க்கிறார். எனக்கா என்ன மோதிரமே போயிடுமோ அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் சும்மா கேட்கல, அப்பா சௌகரியமாக இருக்காங்களான்னு தேய்ச்சார். எங்கள் அப்பா சௌகரியமாக இருக்கிறதுக்கு நீ ஏன்டா இந்த தேய்ப்பு தேய்க்கிற அப்படின்ட்டு. எங்கள் அப்பா செத்து 9 வருஷம் ஆச்சுங்களே, என்ன என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு அதுக்கு ஒரு 4 தேய்ப்பு தேய்ச்சிட்டான். சரி போதும் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் வேலையை பாருங்க அப்படின்னு. அம்மா சௌகரியமாக இருக்காங்களான்னு அப்புறம் தேய்க்காங்க. அம்மா தான் அதுக்கு முந்தையே செத்து போயிட்டாங்களேயான்னு. ஐயோ அதையும் நீங்கள் சொல்லலையேன்னு. கடைசியில் பார்த்தா இது மாற்று சரியில்லை, என்ன இதெல்லாம் எடுத்துக்க முடியாது, நீங்கள் போங்க, உங்களுக்கு நான் 1 பவுனில் வேறு மோதிரம் தர்றேன், எடுத்துகிட்டு போங்க, இதை அப்புறமா பார்த்துக்கலான்னு சொன்னார். மோதிரத்தை கொடுத்தாரு. நான் சொன்னேன் மோதிரம் வேண்டாம், ஏன்னு அந்த கல்லை கொடு. ஏன் சார், நான் இப்போ மோதிரத்தை விட கல்லில் தாண்டா ரொம்ப இருக்குது, அவ்வளவு தேய்ப்பு தேய்ச்சி விட்டேன், நீ இந்த கல்லை கொடு அப்படின்னு.